ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல இருந்த பாணி. ஸோ இன்றைக்கி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி, ஸோ அந்த நூலில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் ஒன்று பார்க்க போகிறோம். இவ்வளோ ஆர்வமாக இந்த நூலுக்கு இருப்பீங்கன்னு எனக்கு நிஜமானமே தெரியலிங்க. இன்னி ரெகுலராக அந்த நூலை அப்படியே பார்த்துட்டே வந்துடுவோம், சரிங்களா? அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நாளானிக்கு சித்திரை 1, ஸோ ஏப்ரல் 14, 2025 காலை 10 மணிக்கு நம்ம லைவ் மீட் கண்டக்ட் பண்ண போகிறோங்க. ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க. ஸோ லைவ் மீட் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி நான் உங்கள்கிட்ட ஒன்று பகிர போகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஒன்று பகிர போகிறேன். ஸோ அனைவரும் கலந்து கொள்வீர்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம், எதிர்பார்ப்பும் கூட. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லைவ் மீட்டுக்கு நான் லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். கூடவே நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட், இப்போ மொபைலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கனாலும் அந்த லிங்க் இருக்கும். காலையில் எப்படி நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் உங்களுக்கு லைவில் நோட்டிஃபிகேஷன் காலையில் 10 மணிக்கு நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸோ அந்த ஆரம்ப நேரத்திலே நான் என்ன அந்த ஒரு ஆர்வமான முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். ஸோ தவறாமல் எல்லோரும் கலந்து கொள்வீர்கள் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ சித்திரை 1 காலையில் 10 மணிக்கு சந்திப்போம், ரைட்? டன். ஸோ இன்றைக்கி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி. ஸோ அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய என்னென்னா, ஒரு காற்றில் பறக்கக்கூடிய திறன் வாய்ந்த ஒரு சன்னியாசி, அவரை பற்றின ஒரு செய்தி தான் பார்க்க போகிறோம். யோகானந்தரனுடைய நண்பர் உபேந்திரா மோகன் சௌத்ரி அப்படிங்கிறவர் ரொம்ப ஆர்வமாக யோகானந்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா, உனக்கு ஒரு சாமியார் பற்றி தெரியுமா? நான் பார்த்தேன்ப்பா, தரையிலேருந்து இப்படி நேரம் ஒரு சில அடி ஒரு மேலே உடம்பு அப்படி மேலே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, உனக்கு தெரியுமா அவரை பற்றி அப்படின்ட்டு. யோகானந்தர் அப்படியே ஒரு மாதிரி ஒரு சிரிச்சிட்டு, தெரியும் தான் நினைக்கிறேன், அவர் பேர் என்ன, இந்த பாத்ரி மகாசாயா தானே, இங்கே இந்த அப்பர் சர்க்குலர் ரோட்டில் இருக்கார் அவர் தானே அப்படின்ட்டு. இப்போ நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு எப்பவுமே இருப்பான், எல்லார் கேங்லேயும் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். எப்படின்னா, நம்ம எது சொன்னாலுமே வெறுமனே தெரியும்னு சொல்லலாம், அவனுக்கு நிஜமாலுமே தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? அந்த கூகுள் மாதிரி ஒருத்தர் இருப்பான் நம்ம குரூப்பில் எப்பவுமே. அதே மாதிரி தான் இங்கே யோகானந்தர். எந்த சாமியாரை பற்றி சொன்னீங்கனாலும் அவருக்கு தெரியும். அப்போ உபேந்திரா அவர் ஆர்வமாக சொல்ல போக இவர் இந்த கரெக்டாக பேரையும் அவர் இருக்கக்கூடிய இடத்தையும் சொன்னோன்னு அவருக்கு ஒரு செகண்ட் இப்படி ஜெர்க்கானாலும், இவங்ககிட்ட எந்த சாமியாரை பற்றி கேட்டாலும் தெரியும்பா, ஊர் பூரா அட்ரஸ் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆமாம் அவர் தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் அப்படி தான் அதில் எழுதியிருக்காரு. அப்போ ஊர் எல்லாம் ஆமாம் அவர் தான் அப்படின்னா, சரி அவருடைய அந்த உபன்யாசத்துக்கெல்லாம் போகிறது உனக்கு உண்டா, வழக்கம் உண்டா அப்படின்னு அவர் கேட்க, உபேந்திரா கேட்க, இவங்க நான் அடிக்கடி போகிறது உண்டு, பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது அவரோட இதுக்கெல்லாம் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடுத்த ஒரு செய்தியை சொல்லும்போது உபேந்திரா கண் அப்படி விரிஞ்சு போய், அப்படியா அப்படிங்கிற ஒரு சூழலில் அவர் கேட்டார். அப்படி என்ன சொன்னார்னு கேட்டால், அவர் பிராணாயாமம் அப்படிங்கிறது ஒன்று பண்ணும்பொழுது, நான் இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி ஒரு பிராணாயாமம் பண்ணி பார்த்ததே கிடையாது. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் நம்ம அட்டாங்க யோகம் பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் அந்த பிராணாயாமம்னு வருதில்ல, அதில் இவர் கைதேர்ந்த ஒரு மனுஷன் இவர். அதில் அந்த பஸ்திரிகா பிராணாயாமம், பெலோஸ் ப்ரீத்திங் அப்படிம்பாங்க, புஷ் புஷ் அப்படி பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த பிராணாயாமம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவர் அந்த மூச்சு உள்ளே எடுத்து அப்படி அந்த இது பண்ணும்பொழுது ஏதோ ஒரு பெரிய ஒரு அலைகடல் அந்த ரூம் அப்படி நிறைச்ச எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு காற்று இப்படி கொப்புன்னு அப்படி போச்சான். அந்த மூச்சு இப்படி வெளியே விட்டு இப்படி பேசாமல் அவர் அமைதியாக உட்காந்து அவருடைய அந்த ஒரு அருளாற்றல் அந்த அறையை நிறைச்சது வாய் விட்டு சொல்ல முடியாது, அது அந்தளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது அப்படிங்கிறாரு யோகானந்தர். உபேந்திரா இதை கேட்டுட்டு தான் ஒரு கண்ணை விரிச்சு அப்படியோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தது. ஸோ அந்த 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 ஞானி பார்த்திங்கன்னா, அவருடைய வீட்டு விட்டு வெளியவே போக மாட்டாராம். அவர் வீட்டு 2 மாடி இருக்குது, அந்த மேல் மாடியிலேயே தான் அவர் இருப்பாராம். அவர் விட்டு எங்கேயுமே போக மாட்டார். கிட்டத்தட்ட 20 வருஷமாக அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கார், வீட்டு விட்டு அவர் வெளியவே போக மாட்டார். இந்த பண்டிகை நாள் மட்டும் அவர் ரொம்ப ரேராக அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம நடவாதம் இருக்கும் இல்லையா, நம்ம பிளாட்ஃபார்ம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளாட்ஃபாரத்தில் நின்றுக்கு வரோம். அவ்வளோதான் அந்த வீட்டு விட்டு அவர் அதிகப்படியாக வெளியே போனது அப்படின்னு சொல்லக்கூடியது. அவரை பார்க்கறதுக்காக நிறைய அந்த பிச்சைக்காரங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக அவர் பார்க்கறதுக்கு நிற்பாங்களாம். ஏன்னா அவர் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருப்பார், அவ்வளோ ஒரு தேஜஸ் பொருந்திய ஒருத்தராக இருப்பார் அப்படிங்கிறாரு யோகானந்தர். ஸோ அவர் உபேந்திர கேட்குற, எப்படிப்பா என்னதான் இருந்தாலுமே ஒரு மனுஷன் உடம்பு எப்படியா காற்றுல மிதக்கும் அப்படின்னு கேட்டோம். யோகானந்தர் சொல்லுங்க பாரு, பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சை கட்டுப்படுத்தி சீர் செய்வதற்குண்டான ஒரு வழி. யார் ஒருவர் இந்த பிராணாயாமத்தில் நல்ல கைதேர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறார்களோ, உடல் தன்னுடைய திடத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதனுடைய தன்மை அந்த நிலை அதுக்கு முழுக்க மாறிடும். ஸோ அது என்ன ஆகும்னா, அந்த காற்றுல மிதக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப இலகுவானதாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தான் அவர் இது பண்ணுறது. ஒன்றும் பெரிய மேஜிக்லாம் கிடையாது, யார் ப்ராக்டிஸ் பண்ணாலும் இது நடக்கும். ஸோ இது இறையின் மீது ஒரு அன்போட அர்ப்பணிப்போடவும் இருக்கணும் பயிற்சி, கூடவே அந்த ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும்பொழுது இது வேகமாக சீக்கிரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போது அவருடைய அந்த சாயங்கால நேரம் அந்த மீட்டிங்ஸ், ஸோ உபன்யாசத்துக்கெல்லாம் போவேன்னா நான் போகிறது உண்டு அப்படின்ட்டு. அப்படி ஒரு நாள் போகும்பொழுது பள்ளிக்கூடம் விட்டு வர்றார். யார்? யோகானந்தர் வர்றார். இது இது ஒரு நாள் இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிற ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. மற்றொரு நாள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தை விட்டு அவர் வரும்பொழுது அவர் வீட்டை தாண்டி வர்றார். யார்? அந்த பாதிரி மகாசயங்கிற ஒரு வீட்டை தாண்டி தாண்டி வரும்போது ஒரு சிந்தனை, அவர் போய் தான் பார்த்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு டவால்னு வீட்டுக்குள்ளே பூந்துடுறார். பூந்தோடனே தனியாக தான் இருக்கிறாங்க, யாருமே இல்லை. ஒரே ஒரு சீடர் மட்டும் கீழே தாழ்வாரத்தில் இவர் கீழே இருக்கார். அவரை போய் பார்த்தோன்னா இந்த மாதிரி சுவாமி பார்க்கணும் அப்படின்னோடனே, அப்படியா அவர் அவ்வளோ சீக்கிரம் யாரும் பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. அப்போது போய் பார்க்கணுன்னொன்னே சீடர் கேட்டார், இல்லை நீங்கள் ஏதாவது இது வாங்கிட்டீங்களா, அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா, ஒரு என்கேஜ்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னோடனே, இல்லை நான் இப்படி போனேன் சும்மா பார்த்துட்டு போகலாம்னு, இல்லை அப்படின்ட்டு ஒரு பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே மேலே இருந்து ஒரு சவுண்டு, அந்த பையனை உள்ள விடுப்பா, அவன் எப்போ வந்தாலுமே அவனை உள்ள விட்டுரு, அவனை ஒரு காலத்தில் நிறுத்தவே நிறுத்தாதன், எப்போ வந்தாலும் உள்ள விட்டுரு அப்படின்ட்டு. சீடருக்கு ஆஹா சரி சரி போப்பா அப்படின்றாங்க. குடுன்னு இவர் மேலே போய் டாப் ஃப்ளோரில் போய்க்கிறார். இப்போ சொல்கிறாரு சீடர்கிட்டையும் அந்த பாத்ரி மகாசையை சொல்கிறார், அதாவது நான் தனிமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய தேவைக்காக இல்லை, அது மக்களினுடைய தேவைக்காக தான். ஏன்னா அவங்க ஏதாவது ஒன்று கேட்டோம்னா நம்ம நம்மளுடைய புரிதலில் நின்று பதில் சொல்லுவோம். அந்த புரிதலிருந்து பதில் சொல்லும்போது அவன் இவ்வளோ நாள் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் உடஞ்சி போயிடும். அது யாருக்கு துன்பம் அப்படின்னு கேட்டால் எனக்கு இல்லை, அவனுக்கு தான் துன்பம். இது இப்போ மட்டும் நடக்கிறது இல்லை, பெரிய பெரிய ஞானியர்கள் நூட்கள் எழுதி வச்சுருக்காங்க, அதை படிக்கும் பொழுதும் இதே நிலமை தான். ஸோ அந்த அறியாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த மாதிரி ஞானியர்களை பார்க்கறது துன்பமாக இருக்கும். அதனால தான் அவர்களை நான் சந்திக்க மாட்டேன்னு சொல்கிறேனே தவிர, நான் ஏதோ ரொம்ப ஸ்பெஷல் என்னை பார்த்தா தொந்தரவு அதுக்காக நான் சந்திக்க மாட்டேன்னு சொல்லலை. இந்த பையன் எப்போ வந்தாலும் உள்ளே அனுமதிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. போய் அவருடைய அந்த தனிமையான அறை அதில் போய் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு இவர் கேட்குறாரு, யோகானந்தர் கேட்குறாரு, சுவாமி இந்த மாதிரி நீங்கள் என்ன இவ்வளோ வருஷம் தனிமையிலேயே இருக்கீங்க, எனக்கு தான் முதல் தடவை ஒரு சன்னியாசி இவ்வளோ காலம் தனிமையிலேயே இருக்கக்கூடிய, அதுவும் வீட்டுட்டே வெளியே போகாத ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னோடனே, இறைவனுடைய திருவிளையாடல், அவருடைய என்ன சொல்கிறது, ஞானியர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்களா, அவர் எங்கெங்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு, எந்த நிலையில் வைக்கணும்னு விருப்பப்படுறாரு, அந்த மாதிரி நடக்குது, அவ்வளோதான், நாம் என்னது போய் சொல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது யோகானந்தர் அவருடைய உருவ அமைப்பு சொல்கிறார். 70 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர். ஆனால் உங்களால் அவர் 70 வயதுன்னெலாம் சொல்லவே முடியாதான். ஆள் பார்க்குறதுக்கு சும்மா அனுபவம் செம்மையாக இருப்பார். ஆள் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகு, சூப்பராக இருப்பான். ஒரு ரிஷி இருந்தால் எப்படி இருப்பார், நல்லா அப்படி வெள்ளையாக பெரிய தாடி, பெரிய முடி, நல்லா அப்படி தாமரை போல் இருக்கக்கூடிய ஒரு கண்கள், அந்த எந்நேரமும் அந்த இறைவே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அந்த முகம் எவ்வளோ தேஜஸாக இருக்கும் இல்லைங்களா. அந்த ஒரு உதட்டில் எப்பவுமே அந்த ஒரு புன்முறுவல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிங்க் காம்ப்ளெக்ஷன், அந்த உதடெல்லாம் அவ்வளோ ரோஸ் கலரில் இருக்குது அப்படிங்கிறாரு. ஆள் பார்க்கறதுக்கு அப்பா அப்படிங்கிற மாதிரி இருப்பார். ஆள் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருப்பார். ஆனால் 70 வயசு, உங்களால் 70 வயசுன்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ அழகாக இருப்பாரா ஆள் பார்க்குறதுக்கு. அப்போ அவர் கூட உட்காந்துட்டு இருக்கும்போது சரி நம்ம அப்படி தியானம் பண்ணுவோம் அப்படின்னோடனே 2 பேரும் அப்படியே உட்காடுறாங்க. ஏறத்தாழ ஒரு மணி நேரம் பக்கம் அவங்கள அப்படியே அறியாமையே 1 மணி நேரம் அப்படியே தியானத்தில் உட்காந்துறாங்க. உட்காந்தோன்னா அப்புறம் கண் விழிக்கிறாங்க. கண் விழிச்சோன்னா அந்த ஞானி கேட்குறாரு, பரவாயில்லையே நீ இப்படி டவல் அப்பப்போ அந்த மாதிரி அமைதிக்கு போயிடுவியோ, உனக்கு அனுபவம் வாச்சிருச்சா அப்படின்னா என்னன்னா, அனுபவங்கிறது இறை உணர்ந்த அந்த ஒரு தன்மை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இறை உணர்ந்த தன்மை அப்படிங்கிறது என்னென்னு விளக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மாம்பழம் யோகானந்தர் கூட அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது மாம்பழம் கொடுக்குறாங்க. மாம்பழம் இவர் ஆர்வமாக மாம்பழத்தை வாங்கி சாப்பிட, அவர் அந்த சன்னியாசி இருந்துட்டு இங்கே இப்போ நிறைய மக்களுக்கு ஜலயோகம், அதாவது சாப்பாட்டு கூட ஒன்று சேர்றதுல தான் விருப்பம் அதிகம், தியான யோகம்னு சொல்லக்கூடிய இறையோடு ஒன்று சேர்றதில் விருப்பம் அதிகமாக இல்லை அப்படின்னு ஒரு கிண்டலாக சொல்ல, ஏன்னா இவர் ஆர்வமாக மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டோன்னே யோகானந்தம் அப்படி கொள்ளடு பயங்கரமாக ஒரு சிரிக்க, இவருக்கு ஒரே ஆச்சரியம், பரவாயில்லையே நல்ல ஒரு பையனாக இருக்கே, நல்ல ஒரு ஆர்வமாக என்ன ஒரு இதாக இருக்கே, நல்ல ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டே இருக்கும்பொழுது யோகானந்தர் திருப்ப சொல்கிறார், அவருடைய இந்த தாமரை போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்களை பார்த்தா அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. அந்த உதட்டில் ஒரு சின்ன புன்முறுவல், முகம் அவ்வளோ ஒரு அழகாகவும் தேஜஸாகவும் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வப்போது சின்ன ஒரு நக்கல் நையாண்டி அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு அவர் பண்ணுவார் அந்த சன்னியாசி. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிற அப்படி உட்காந்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி அமெரிக்காவில் இருந்தெல்லாம் நிறைய லெட்டர்ஸ் என்வலப்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நல்லா கனகனமாக வந்திருக்கு. அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள் நிறைய ஆவலோடு இருக்காங்க, நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அவர்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு. அதாவது நம்மளுடைய பெரியவங்க நமக்கு கொடுத்துட்டு போன செய்தி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு மட்டும் உண்டானது கிடையாது. கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லக்கூடியதை விட இன்றைக்கி ஆங்கிலேயர்கள், அதாவது மேற்கத்தியர்கள் இந்தியாவை இப்போ பார்க்கக்கூடியதனுடைய கோணம் தான் பயங்கர வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய பெரியவங்க நமக்கு கொடுத்துட்டு போனது எதுவுமே இது என்னோடது, எனக்கு மட்டும் உண்டானது, வேறு யாருக்கும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா சொன்னவங்களே எல்லாத்தையும் சந்தோஷமாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க.
நாம் யார் அதை தடை பண்ணுறதுக்கு, அதனால எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் முழுக்க சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ யோகானந்தர் ஒரு வார்த்தை இப்போ நம்மக்கிட்ட சொல்கிறார். அன்னைக்கு அந்த ஞானி வந்து என்ன சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஆனால் பின்ன ஒரு காலத்தில் தான் எனக்கு புரிஞ்சது என்னென்னா, நீ அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை சூசகமாக சொல்லியிருக்காரு. நீ அமெரிக்காவுக்கு போவே அப்படிங்கிறதையும் சூசகமாக சொல்லியிருக்காருன்னு எனக்கு அன்னைக்கு புரியல. பின் ஒரு நாள் தான் புரிஞ்சுது அப்படின்ட்டு. அப்போ யோகானந்தர் அவர்கிட்ட ஒரு கேட்குறாரு, சாமி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நூல் எழுதலாம்ல, யோகாவை சம்மந்தப்பட்ட ஒரு நூல் எழுதலாம்ல அப்படின்ட்டு. உடனே அவர் வந்துட்டு எனக்கு நூல் எழுதுறதுல ஆர்வம் இல்லை, ஆனால் நான் மாணாக்கர்களை உண்டு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மாணாக்கர்கள் நூல் போல் இருப்பாங்க. நூல் அப்படின்னு சொல்லக்கூடியது காலப்போக்கில் அர்த்தம் மாறும். ஆனால் மாணாக்கர்கள் காலத்திற்கு ஏற்றாற் போல் அவர்கள் மாதிரி ஆனால் செய்தியை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காலத்திற்கு ஏற்றாற் போல் அடுத்தடுத்து வழி வரக்கூடியவன் அந்த காலத்திற்கு ஏற்றாற் போல் இருப்பான், ஆனால் செய்தியை சரியாக கொண்டு போய்கிட்டே இருப்பான். ஸோ அந்த வகையில் வந்து நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது இந்த இடத்துல என்றைக்குமே நிறைந்து இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அது மாலை வேலையும் ஆகுது. மக்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. வர ஆரம்பித்தோன்னே அவர் பாத்ரி மகாசயா இது அவருடைய சொற்பொழிவு ஆரம்பிக்கிறார். அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீராபாய், சரிங்களா. ஸோ அவங்க வந்து ஒரு ராஜ்புத் ராணி. அவங்க வந்து இதுக்கு போயிடுறாங்க, என்ன சன்னியாசம் பூண்டு போயிடுறாங்க. அப்போ மீராபாயினுடைய ஒரு முக்கியமான வாழ்வில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை சொல்கிறாரு யோகானந்தர். ஒரு சிறு பகுதி மட்டும் குறிப்பிடுறாரு. என்னென்னா, ஒரு ஞானி, அவர் பேர் என்ன, சனாதன கோஸ்வாமி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மீராபாயை வரவேற்கிறதுக்கு மறுக்கிறாராம். ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்க பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணத்தில். அப்போ மீராபாய் ஒரே வார்த்தை கேட்குறாங்களா, அவங்க எவ்வளோ பொறுமையாக கேட்டிருக்காங்க பாருங்க. ஆசிரியரை இப்படி நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கங்க, சுவாமி இல்லை குருவே இல்லை ஆசிரியரை எப்படி வேணாலும் வச்சுக்கிங்க. ஆனால் அவங்க அவ்வளோ மரியாதை ஆசிரியரை. இந்த உலகத்தில் ஆண்னு சொல்லக்கூடியது யார் இருக்கா? இறை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை விட யாருமே இங்கே ஆண் கிடையாது. ஏன்னா இங்கே இறையை தவிர நம்ம இருக்கக்கூடியது எல்லாமே மாயை தானே. மாயை யார்? மாயை பொண்ணு. அப்போ எல்லாமே பொண்ணு தானே. இறை ஒன்று மட்டும்தான் ஆண். இப்போ நான் மட்டும் இந்த உருவத்தில் மட்டும்தான் நான் பொண்ணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டாங்களா. ஒரு செகண்ட், அது எவ்வளோ பெரிய விஷயம். அது டக்குன்னு ஒருத்தரோட ஈகோ உடச்சிட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ அந்த சனாதன கோஸ்வாமிங்கிறதும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது, அவர் பெரிய மனுஷன் தான். ஆனால் அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆணவம் பார்த்தீங்களா, அது எப்படி இது பண்ணி அதை டப்புன்னு அவங்க வழியாக சாமி உடச்சி விட்டுருச்சு வருதுங்க. ஸோ இதுவார ஒரு நிகழ்வு சொல்லி அப்புறம் அவங்க மீராபாய் கொடுத்த நிறைய பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து விளக்கி சொல்லி அந்த நாள் அப்படி முடிஞ்சுது. எல்லோரும் வந்து அந்த உபன்யாசம் முடிஞ்சோடனே அவருடைய திருப்பாதத்தில் வந்து சில ரூபாய் வைக்கிறது அப்படிங்கிறது, அதாவது என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளை நான் உமக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன் இல்லையா, நமக்கு அது மேலே பிடிப்புங்களே, அதை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், எனக்கு ஞானம் தான் வேணுங்கிறதுக்கு உண்டான ஒரு கெஸ்டர். பட் பின்னாடி வந்து அது காசு கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. தட் இஸ் ஓகே. அவங்களுக்கும் அந்த சன்னியாசிக்கும் அவசியம் இல்லை. பட் அவங்க வந்து முழுவதும் முக்தி பேர் அடைவதற்கு வரைக்கும் அவங்களுக்கும் போஜனத்துக்கு வழி வேணும் இல்லையா. ஸோ இதையும் நம்ம நினச்சி, அவங்க கேட்க மாட்டாங்க ஒரு காலத்தில், நாமளாக நினச்சி அதை கொடுக்குறதானே தவிர மற்ற வழி வேற ஒன்றும் இல்லை. அப்போ கொடுக்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் அங்கே சொல்கிறாங்க, சுவாமி அவர் பெரிய ஆள். ஆக்சுவலி எப்படி பெரிய ஆள்னா, ரூபாவில் பெரிய ஆள். யார்? இந்த பாத்ரி மகாசயா பெரிய பணக்கார வீட்டு சேர்ந்தவர். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம், சுவாமி நீங்கள் இவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கீங்க, இவ்வளோ காசு பணம் பொன்பொருள் சொகத்தை எல்லாத்தையும் விட்டு போட்டு வந்திருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு. பாத்ரி மகாசயா ஒரு செகண்ட் இப்படி, ஏய் என்னடா அது, என்னத்தை விட்டு போட்டு வந்தேன், அது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போகக்கூடியது, ஆனால் பெர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய சாமியில் நான் போய் பிடிச்சிருக்கேன், அது எனக்கு அழிவற்ற ஒரு நிம்மதி, ஒரு அருள் அப்படிங்கிறதுல எனக்கு தருது, பிறவா நெறி அப்படிங்கிறதுல எனக்கு தருது. உண்மையில் யார் இழந்தா? இந்த உலக வாழ்வில் இருக்கக்கூடிய சுகங்கள் மட்டும் நித்தம்னு சொல்லக்கூடியவன் தான் உண்மையான சுகத்தை இழந்தவன். நான் உண்மையான சுகத்தை பிடிச்சிட்டேன்னா நான் தான் பணக்காரன். இப்போ உண்மையாலுமே இதனுடைய தன்மை புரியாதவன் தான் உண்மையை இழந்தவன் அர்த்தம். ஸோ அதனால் எனக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை, நான் எதையுமே இழக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் வந்து சொல்கிறார். ஸோ இது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து ஒரு சொல்கிறேன்னா, இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்மளை எந்த அளவுக்கு பாதுகாப்பார்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனியை விட அதிகமாக, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி எழுதியிருக்கார் யோகானந்தர். இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனியை விட நம்மளை நல்லா பாதுகாப்பார். அவருக்கு யார், என்ன, எங்கே, எப்படி வைக்கணும், எப்படி கொண்டு போகணும் எல்லாம் தெரியும். பிறந்து இந்த மண்ணில் உளுந்த உடனேயே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், பசிக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச சாமிக்கு தினம் தினம் நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நம்ம அது சும்மா இருந்தால் போதும், அது நம்மளை பார்த்துக்கும். ஆனால் அந்த நம்பிக்கையும் அந்த ஒரு பற்றும் வந்து அது மேலே வரணும், சரிங்களா. ஸோ அந்த ஒரு நிலையில் மட்டும் நம்ம இருந்தால் போதும் அப்படிங்கிறது அன்றைக்கி உண்டான நாள் இப்படி பேசி முடியுது. அப்புறம் தினசரி இவர் அந்த வழியை தாண்டி வர அடிக்கடி வந்து போய் பார்ப்பது அப்படிங்கிறது யோகானந்தரனுடைய ஒரு வழக்கமாக இருக்குது. இப்படி போய் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இடம் பெயர்ந்து போகிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய சீடர்களில் ஒரு சிலர் வந்து ராம் மோகன் ராய் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு புது ஆசிரமம் ஒன்று அமைத்து தராங்க. நாகேந்திர மட்
நாகேந்திர மடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் பேர் நாகேந்திரநாத் பாதுரி அப்படிங்கிறது தான் அவர் பேர். ஸோ நாகேந்திர மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மடத்தை ஒன்று உண்டு பண்ணி தராங்க. பட் இதில் என்ன ஒரே ஒரு வருத்தமான ஒரு செய்தி யோகானந்தருக்கு அப்படின்னு கேட்டால், இது இவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் கூட தொலைவில் இருக்கிறதுனால இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போய் பார்க்க முடியாத ஒரு சூழல். இப்படி இருக்கும் பொழுது யோகானந்தர் சொல்கிறேன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு ரொம்ப பின்னாடி நடந்த ஒரு நிகழ்வு. ஆனால் நான் இப்போவே முன்னாடியே சொல்லிடுறேன். என்னென்னா, முன்ன ஒரு தடவை அந்த அமெரிக்காவை பற்றி பேசினார் இல்லையா, அது கரெக்டாக நிகழ்வு நடந்து ஏறும்பொழுது, நான் அமெரிக்காவுக்கு போகக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அப்படிங்கிறது முதல் தடவை வாய்க்கும் பொழுது, நான் நேராக அவர் பாத்ரி மகாசாயிட்ட போனேன். சுவாமி இந்த மாதிரி நான் போயிட்டு வரேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னொன்னே அவர் சொன்னார், மகனே சரியான ஒரு வேலையை செய்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய மேற்கத்திய நாட்டில் இருக்கக்கூடிய நல்லது ஒரு அறிஞர்கள் உன்னை வரவேற்பர். மகிழ்ச்சியாக போயிட்டு வா, இந்த யோக நிலைகள் வந்து நீ பரிபூர்ணமாக இந்த உலகம் முழுவதும் பரப்புவாயாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி தன்னை அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் யோகானந்தர். ஸோ இது வந்து அந்த லெவிட்டேட்டிங் செயின்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு செய்தி தான் இது. ஸோ பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் திறந்துட்ட பண்ணி நன்றி.